bahagian B ல வந்து 3 கேள்வி இருக்கு. ஓகே, bahagian A வந்து 5 கேள்வி. Soalan 1, soalan 2, soalan 3, soalan 4, soalan 5. ஓகே, அது வந்து bahagian A. இது வந்து bahagian B. ஓகே, திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி செய்வோமா? bahagian A ல வந்து 5 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி எதை பத்தி? திரும்ப சொல்லுங்க. Petikan umum. bahagian A, bahagian A. Oh, bahagian A வந்து அந்த syntaxis morphology வந்துச்சு. சின்டாக்சிஸ் வராது. எது வரும்? Morphology. Morfologi வரும். ஓகே, soalan 1 morfologi. Soalan 2 Syntaxis. sintaksis. Soalan 3 உங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க, தெரியும். எல்லாம் கொஞ்சம் புக்க புரட்டுங்க. Soalan 3 Penyuntingan. penyuntingan. Okey, 4 Bahasa standard, bahasa klasik. okey, menukarkan bahasa klasik kepada bahasa standard. Menukarkan bahasa klasik kepada bahasa standard. Yang kelima, Jadi bahasa. okey, ada 5. 5 கேள்வி bahagian A ல வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம bahagian B க்கு வரோம். bahagian B வந்து 6வது கேள்வி. Soalan 6. Soalan 6 petikan umum. Soalan 7 petikan sastra. Soalan 8 novel. எத்தனை கேள்வி இருக்கு? 3 soalan. 3 soalan இருக்கு. 3 soalan முடிஞ்ச பிறகு bahagian B முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப bahagian C க்கு போயிரும். bahagian C ல எத்தனை கேள்வி இருக்கு? 1 je. apa tu? Rumusan. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. kertas 2 இதோட முடிஞ்சது. புரியுதா? எத்தனை கேள்வி இருக்கு kertas 2 ல? 9 கேள்வி இருக்கு. 9 கேள்வி இருக்கு. ஓகே, வெரி குட். இப்ப நம்ம bahagian B க்கு வந்துட்டோம். pemahaman. மொத்தம் bahagian B வந்து 35 கேள்வி. 35 மார்க்ஸ். ஓகே, bahagian B வந்து 35 மார்க்ஸ். அந்த 35 மார்க்கா. cadangan masa ialah 60 minit. 60 நிமிஷம். 60 நிமிஷம்ன்றது வந்து எத்தனை ஹவர்? 1 hour. 1 ஹவர்ல முடிச்சிடணும். ஓகே, 1 ஹவர்ல முடிச்சிடணும். சரி, 6வது கேள்வி petikan umum. petikan என்ன? ஒரு பெரிய நீட் டெக்ஸ்ட் டீச்சர். petikan என்னது? Paragraph. paragraph. ஓகே, பெருங்கன் paragraph சொல்லலாம். petikan வந்து பத்தின்னு சொல்லலாம், paragraph சொல்லலாம். ஓகே, umumனா என்ன? umum பொதுவா. பொதுவானது. ஓகே, பொதுவானது. எதுல வேணாலும் அவங்க எடுக்கலாம். ஓகே, பொதுவான ஒரு கேள்வி. அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கலாம், இன்டர்ன்ல இருந்து எடுக்கலாம், என்சைக்ளோபீடியால இருந்து எடுக்கலாம், இல்ல என்ன ஒரு புக்கு டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். இது ஓகே. அதுக்கு முன்ன pemahaman. இந்த pemahaman என்ன? என்ன சொல்லுங்க? புரிந்து கொள்றது. அவங்க ஒரு பத்தியை கொடுப்பாங்க, அதை நீங்க படிக்கணும். படிச்சுட்டு உங்களுக்கு புரியுதா அப்படின்றது வந்து நம்ம அதை எப்படி உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையானே. அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. வெரி குட் சர்விங். ஓகே, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. நீ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து அங்கே அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்துரும். soalan 6 petikan umum. அதுல வந்து கேள்வி கேட்கும் பொழுது எத்தனை கேள்வி கேட்பாங்கன்றது நம்ம அடுத்தது பார்ப்போம். soalan 7 வந்து petikan sastra. சாஸ்திரானாக்கா கலைத்துறை மாதிரி சாஸ்திரா. ஓகே, லிட்ரேச்சர். அது வந்து ஒரு இலக்கியம் பத்தி கேட்பாங்க. கவிதையா இருக்கலாம், கதையா இருக்கலாம். ஓகே, ஒரு நாடகமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், நாவலா இருக்கலாம். சோ அதுல இருந்து அவங்க ஒரு பத்தி எடுத்து எழுதுவாங்க அந்த சஸ்திரால இருந்து. ஓகே, இது எந்த சஸ்திரா தெரியுமா? இந்த சஸ்திரான்றது வந்து ஃபார்ம் 4ல நம்மளுக்கு ஒரு புக் இருக்கு. ஃபார்ம் 4ல வந்து ஒரு நாவல் இருக்கு. ஃபார்ம் 5லயும் ஒரு நாவல் இருக்கு. ஃபார்ம் 4ஓட நாவல் பேரு வந்து Disebale Dinara. ஃபார்ம் 5ல உள்ள நாவல் வந்து சீலியர் டக்ஸினா. ஓகே, அது 2 நாவல். அதையும் தவிர்த்து இன்னொரு புக் இருக்கு, அது வந்து அந்தாலஜின்னுவோம். அந்தாலஜினாக்கா இந்த கதை, கவிதை அதெல்லாம் இருக்கு தெரியுமா? மலாயில வந்து சுலோக்கு, ஷாயர், புயிசி, சாஜா, பந்தோன், குரிண்டாம். ஓகே, அதெல்லாம் வந்து
சாஜான்னு சொல்லுவோம். செர்பேன், செரித்த பெண்டே வந்து செர்பேன் சொல்லுவோம். டிராமா இதெல்லாம் வந்து அந்தாலஜி கீழே இருக்கும். ஸோ அந்த அந்தாலஜி புக்குல வந்து ஃபார்ம் 4லயும் இருக்கு, ஃபார்ம் 5லயும் இருக்கு. ஓகே, யாரு இந்த வருஷம் மாணவர்கள்? ஃபார்ம் 4 அது புக்கு பேர் என்ன? அன்பு ஓகே, ஃபார்ம் 4 பேர் என்ன? ஃபார்ம் 4ல டீச்சர் ஃபோன் தான் தீஸ் வாலே டினாரா வந்து நாவல். ஆமா டீச்சர். தினேஸ்ரீ கேளுங்க டீச்சர். டீச்சர் ஃபார்ம் 4 நாவலே தெரியல டீச்சர். ஓகே, பரவாயில்ல. அது வந்து நம்ம அந்த காட்டாம நாவல் வளர்த்துட்டாங்க எங்களை. எப்படி சொல்லுங்க? கண்ணிலே காட்டாமே வளர்த்துட்டாங்க. ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாங்க. கண்ணிலே வளர்க்காம ஆமா டீச்சர், அந்த நாவல் நாங்க தொட்டு கூட பார்க்கல டீச்சர். உண்மையிலே டீச்சர். ஓ ஓகே, சரி. இன்னொரு விஷயம், நீங்கலாம் வந்து வேற வேற ஊர்ல இருந்து தானே இருக்கீங்க. ஆமா தினேஷ், ஆமா டீச்சர். இப்ப நான் லெப்டினன்ட் அண்ணன் ஒரு விஷயத்த யாரும் டைப் பண்ணிருக்கீங்க. யார் இது? இருங்க. தேவா. தேவா தேவா இருக்காரா இல்லையா? இருக்காங்க டீச்சர். எஸ்ன்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே. தேவா, நீங்க எந்த ஊரு சொல்லலாமா? ஸ்லாங்கோரன் டீச்சர். ஸ்லாங்கோர் டீச்சர். ஓகே, ஸ்லாங்கோர். சரி. நான் நினைக்கிறேன் ஆரம்ப கிளாஸ்ல நான் ஒண்ணு சொன்னேன், ஒரு விஷயம். நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜோஹோரோடைய நாவல் தான் நான் சொல்லி ஞாபகம் இருக்கா? ஆமா டீச்சர். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க. ஓகே, யாரு வந்து இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்? நானே டீச்சர். தினேஷ். 3 பேர் இருக்காங்க டீச்சர். அன்பு. அன்பு, கை அன்பு, தூக்குங்க. கை தூக்குங்க பாப்போம். விக்னேஷ், தினேஷ், அன்பு, ஜனனி, தினேஸ்ரீ, கீர்த்திகா. ஓகே, சோ மொத்தம் வந்து ஏறக்குறைய ஒரு 4 பேரா 5 பேரா? தனுஷ்ராஜ், புவனேஸ்வரி, கீர்த்திகா, ஒரு 6 பேர் போல. ஓகே ஓகே, சரி. யாரு ஜோஹர்ல உள்ளவங்க? டீச்சர் நானே. ஓகே, நான் வந்து ஜோஹரோட நாவல் தான் நான் சொல்லி தருவேன். ஆமா டீச்சர், அன்னைக்கே சொல்லிட்டீங்க. அத அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனால் இப்ப படிக்கிறீங்க தெரியுமா, இப்ப ஃபார்ம் 5ல இருக்கிறீங்க தெரியுமா, வேற ஊரு, அதாவது ஜோஹர் அல்ல இல்லாத ஊரு, சிலாங்கூர், மத்த ஊர்லாம் வந்து நீங்க உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த நாவலை படிங்க. நீங்க ஜோஹரோட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அதை வந்து நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க ஸ்கூல்ல. ஓகே டீச்சர். ஓகே, நீங்க வந்து அத ஜோஹரோடைய நாவலை சொல்லி கொடுக்குற நாவலை வந்து நீங்க அதை கவனம் செலுத்தாம நீங்க கலையரசன் பகாங்கா. பகாங் எந்த புக், எந்த நாவல் தெரியுமா? யாரோ புக் நாவல் ஸ்லாங்கோன்னு போட்டுருக்காங்க டீச்சர். இருக்கவே இருக்காது. கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த நாவல் வந்து நீங்க புக்கு கடையில எடுக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து ஷாப்பில தேடலாம். ஓகே டீச்சர், நீங்க என்ன சொன்னீங்க தானே அந்த நாவல், இப்ப பகாங்கல உள்ளவங்களும் வந்து இந்த நாவல் எழுதலாம்னு சொன்னீங்க தானே? நீங்க ஆமா 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 எழுதலாம். அது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்ல, புரியுதா? இப்ப நீங்க வேலை செய்றீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னார்ல நாவல் இல்லைன்னா அவர் வந்து 2009 ஸ்டூடெண்டா. ஓகே, 2009. ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து 2-3 குரூப்பா இருக்கீங்க தெரியுமா? இந்த குரூப்ல வந்து இப்ப படிக்கிற ஃபார்ம் 5 மாணவர்களும் இருக்கீங்க. அதாவது இந்த வருஷம் SPM எழுதுற மாணவர்கள். ஆமா டீச்சர். ஓகே, இந்த வருஷம் SPM எடுக்கிற மாணவர்கள், அதாவது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க வந்து நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன நாவல் சொல்லி தராங்களோ அந்த நாவலே படிங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க 2 நாவலையும் படிச்சீங்கன்னா குழம்பிடுவீங்க. புரியுதா? ஓகே டீச்சர். ஓகே, நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து சொல்லல டீச்சர். புரியலமா, சொல்லுங்க. நாவல் என்ன நாவல்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு சொல்லி தரல நாவல்? இல்ல டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களா? டீச்சர் அங்க பிணைங்களை சொல்லி கொடுப்பாங்களா? அது நீங்க படிச்சுக்கங்க.
இங்க வந்து அதுதான் பிள்ளைங்களை இன்னும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, நோவல் எதுவுமே சொல்லல. நீங்க form 5 தானே இந்த வருஷம்? Please சொல்லுங்க. ஆமா டீச்சர், form 5 Novel தானே, இன்னும் form 4 கொடுக்கல. novel இருக்குங்க. இன்னும் அதை பத்தி எதுவுமே சொல்லல டீச்சர். நோவல் புக்கே கோசங்க இருக்கு. ஆனா இருக்குதானே? இருக்கு, ஆனா இன்னும் அதோட பேர் எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட இந்த புக்கு டெக்ஸ்ட் போன வருஷம் வச்சிருப்பீங்களே, டீச்சர் ஞாபகம் இருக்கா பேரு? இல்ல டீச்சர். அதுதான் டீச்சர், அந்த புக்கே தொடல. போன வருஷமும் புக்கு தொடல, இந்த வருஷமும் நோவல் எதுவுமே தொடக்கல இதெல்லாம் டீச்சர். முன்னாடி சொல்லலாம்னா. ஓகே சரி. ஓகே இப்ப நீங்க தயவு புக்கே கூட செய்து வந்து ஜெனரலா ஜெனரலா நீங்க தயவு செய்து உங்களுடைய பள்ளியில எந்த நாவல் கொடுக்குறாங்களோ அந்த நாவலை நீங்க படிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதுதான் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் யூ. இப்ப வந்து இந்த மற்ற மாணவர்கள் அதாவது அவங்க வந்து போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், ரொம்ப வருஷம் எடுத்தவங்க, இந்த 2009 2000 அந்த மாதிரி ரொம்ப வருஷம் எடுத்தவங்க அந்த மாணவர்கள் வந்து இப்ப நான் கொடுக்குற சொல்லித்தர புக்கை வந்து நீங்க படிச்சுட்டு நீங்க இதை எழுதலாம். ஓகே, நீங்க வந்து இந்த ஸ்கூலுக்கும் போகல இப்ப, சோ உங்களுக்கு வந்து ஒரு அரஹான் தான் கிடைக்கும், என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அரஹான். இப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் வந்து உங்களுக்கு 2 அரஹான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணு என்கிட்ட இருந்து, இன்னொன்னு உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்கிட்ட இருந்து. அப்புறம் உங்க ஸ்கூல் டீச்சர் கேட்பாங்கன்னா, உனக்கு கொடுத்த நாவல் வந்து இதுதானே, நீ ஏன் வேற நெகிரியோட நாவல் எழுதி இருக்கிறன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, ரெண்டாவது, நான் வந்து ஏன் இந்த நாவலை நான் சொல்லி தரேன் அப்படின்னாக்கா, நான் இந்த நாவலை தான் நான் இங்க படிச்சேன். ஓகே ஜனனி, நீங்க கை அந்த ஓகே சரி சரி, இப்ப நம்மளுடைய இதை பார்ப்போம். அதனால நான் இந்த நாவல், இந்த ஜோஹரோட நாவல் தான் நான் சொல்லி தருவேன். இன்னொன்னு வந்து அந்த அந்தாலஜி சொன்னேன், அது வந்து எல்லா ஊருக்கும் ஒண்ணுதான். அந்தாலஜி எல்லா ஊருக்கும் ஒண்ணுதான். சோ தயவு செய்து இந்த ஸ்கூல் மாணவர்கள், ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் உங்க ஸ்கூல்ல இருக்கிற நாவலை படிச்சுக்குங்க. ஓகே, பத்திகன் சாஸ்திரா, இதுதான் பத்திகன் சாஸ்திரா. இது வந்து 25 மார்க்ஸ், 6 7 25 மார்க்கு. ஓகே, 25ன்றது வந்து ஆக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 25ன்றது ரொம்ப மார்க்கு. சோ எண்ணாமல வந்து அவங்க வந்து 15 கேள்வி 15 மார்க்ஸ் கொடுக்கலாம், இல்ல 7வது கேள்வியில வந்து அவங்க 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். சோ எப்படி கேட்க போறாங்க நமக்கு தெரியாது. ஒவ்வொரு கேள்வியிலையும் கீழே வந்து கொஸ்டினுடைய ஆன்சருடைய அந்த மார்க்ஸ் இருக்கும். சோ அந்த மார்க்ஸை பொறுத்தபடிதான் நீங்க எழுதணும். ஓகே, சோலார் லாப்பான் தான் நாவல், அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் மட்டும் தான். ஓகே ஓகே, இப்ப நம்ம இன்றைக்கு நானு 6வது கேள்வி மட்டும் தான் பார்க்க போறேன். 7வது கேள்வி நான் பார்க்க போறது இல்ல, 8வது கேள்வியும் நான் பார்க்க போறது இல்ல. ஒன்லி கொஸ்டின் நம்பர் 6, அதாவது பத்திகன் உமம். பத்திகன் உமம்ல வந்து பத்திகன் soalan mengikut tema DSKP. ஓகே, டிஎஸ்கேபி பொறுத்து, டிஎஸ்கேபினாக்கா என்னன்னாக்கா சிலிபஸ், அவங்க சிலிபஸ் பொறுத்து தான் அந்த கேள்வியை அவங்க தயாரிப்பாங்க. Lebih daripada 1 bahan akan diberikan 2 hingga 3 bahan. Okey, bahanனாக்கா ரூமோசானியே நான் அந்த பஹானை பத்தி பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஆமா டீச்சர். ஓகே, ருமூசான்ல வந்து 3 பஹான் இருக்கலாம், இல்ல 2 பஹான் இருக்கலாம். 2 பஹான்றது வந்து பத்தியா இருக்கலாம், இன்னொன்னு வந்து படமா இருக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளுடைய பேராகிராஃப்ல வேற ஒரு கேள்வி, இது ஒரு கரங்கன் மாதிரி ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரு போஸ்டரா இருக்கலாம். சோ அதுதான் அவங்க 2 பஹான் சொல்றாங்க. ஓகே, இதுலயும் அப்படியேதான். லெபர் ஏற்பட சத்து பஹான் ஒண்ணுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2ஆவும் இருக்கலாம், இல்லாட்டி 3ஆவும் இருக்கலாம். அந்த ஒரு பத்தியோட அந்த பிரகாத்தான் வந்து 120ல இருந்து 140 வரைக்கும் இருக்கும் அந்த பத்தி. ஓகே, பஹான் போலே திரடிரி டரிப்படு பல்வகை பந்தோ, எது வேணாலும் அவங்க எடுக்கலாம். ஒன்னே பரித்த, ஓகே, நியூஸ் பேப்பர்ல உள்ள கட்டிங்ஸ், பேப்பர் கட்டிங்ஸா இருக்கலாம், ரெஞ்சானுவா இருக்கலாம், ஆர்டிகல்ஸா இருக்கலாம், ஜடுவாலா இருக்கலாம். ஓகே, லைன் எது வேணாலும் இருக்கலாம். தென் ஓகே, சும்பர் வந்து மஜாலாவை எங்கெங்க எடுக்கிறாங்க? ஓகே, மஜாலா இருந்தா, இன்டர்நெட்ல இருந்தா, இல்லாட்டி என்சைக்ளோபீடியா இருந்து, எது வேணாலும் அவங்க எடுக்கலாம். pecahan soalan tidak ditetapkan. இன்னொன்னு என்னன்னாக்கா, அவங்க கேள்வி வந்து அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா 3 கேள்வி அப்படின்னு சொல்ல முடியாது, 3ஆ இருக்கலாம், இல்ல 4ஆ இருக்கலாம். புரியுதா? இதுல என்ன அர்த்தம்? pecahan soalanனா புரியுது டீச்சர்.
ஓகே பெச்சாகனாக்கா அதோடைய என்னது சப் கேள்விங்க. ஓகே அந்த ஆனா soalan வந்து 3 இருக்கலாம் 4 இருக்கலாம். இது வந்து contoh cadangan pecahan soalan 4 கேள்வியா இருந்துச்சுன்னா முதல் கேள்வி வந்து அவங்க எப்பவுமே கேட்கிற கேள்வி வந்து லிட்டரலா இருக்கும். லிட்டரல்னா என்னன்னாக்கா அர்த்தம். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து contoh என்ன சொன்னேன் சொல்லுங்க விக்னேஷ். போல் பண்ணிருப்பாங்க, நம்ம அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. போல் பண்ணிருப்பாங்க, ஹைலைட். ஆமா போல் பண்ணிருப்பாங்க. ஓகே அத வந்து அவங்களுடைய அர்த்தம் கேட்டிருப்பாங்க. இப்ப வந்து டெக்னிக் menjawab அப்படின்னு கேட்கலாம். டெக்னிக்னா என்ன? சாரு. சோ அவ்வளவுதான். அந்த சாரு வந்து டெக்னிக்க வந்து ஓகே maksud rangkai kata teknik menjawab ialah cara அப்படின்னு menjawab அப்படின்னு எழுதலாம். cara nak membalas menulis jawapan அப்படின்னு எழுதலாம். ஓகே அதுதான் maksud. முதல் கேள்வி வந்து maksud literal. ரெண்டாவதுன்றது வந்து beza banding semua bahan pemindahan maklumat. beza bandingனாக்கா ரெண்டு கேள்விக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டு பத்திக்கும் உள்ள வித்தியாசம். அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதை எடுத்து எழுத முடியும். அதுதான் இது வந்து புரிந்துணர்வு அப்படின்றது pemahaman. ஓகே இத வந்து நீங்க படிச்சுட்டு அங்க உள்ள பகான நீங்க எடுக்கணும், அதோடைய maklumat எடுக்கணும். மூன்றாவது வந்து கேபாய். கேபாய்ன்றது வந்து என்னன்னாக்கா kemahiran berfikir aras tinggi. சொந்தமா யோசிச்சு. ஆமா சொந்தமா யோசிச்சு எழுதணும். ஓகே உங்களுடைய இது ரெண்டுமே உங்களுடைய சொந்த ஆன்சர். நீங்க கொடுக்குற ஆன்சர் லாஜிக்கா இருந்துச்சுனாக்கா அது ஏத்துக்க கூடிய கண்டிப்பா மார்க்ஸ் இருக்கு. ஓகே சோ அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்ல. இது ரெண்டுமே கேபாட் தான். சோ நீங்க வந்து நல்லா யோசிங்க. அந்த கேள்வி கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுனாக்கா உங்களால முடியும். இப்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. ஓகே நீங்க காட்டுக்கு போயிட்டீங்க, காட்டுல தடுமாறி போயிட்டீங்க, நீங்க எப்படி உங்களை தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க எப்படி தப்பிச்சு வருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க எப்படி பதில் என்னன்னு சொல்லி பதில் சொல்வீங்க? காடுன்னு சொல்லிட்டேன், அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருந்தான்னு சொன்னீங்களே, அது ஒத்துக்க கூடிய ஆன்சரா இல்லையா? இல்ல டீச்சர். அது இதுதான் லாஜிக் என்ற அர்த்தம். புரியுதா? நீங்க கொடுத்த பதில் வந்து உங்களுடைய மைண்ட்ல இருந்து வருது, அதாவது உங்களுடைய கேபாட்ல இருந்து வருது. ஆனா லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காடுன்னு சொல்லிட்டேன், நடமாட்டம் இல்லாத இடத்துல எப்படி போய் ஆளுகிட்ட போய் கேக்குறது? புரியுதா? அப்ப என்ன யோசிங்க, எப்படி ஆன்சர் கொடுப்பீங்க? மேபி போன்ல உள்ள கலை யார் சொன்னா முத? யாரோ கலை என்ன சொன்னீங்க? மேபி போன் பண்ணி 911 கால் பண்ணலாம். இல்ல போன்ல வந்து கம்பஸ் இருந்துச்சுன்னா கம்பஸ் பார்த்து வரலாம். ஓகே வெரி குட். கம்பஸ் பார்த்து நீங்க வரலாம். ஓகே சரி. யூசுவலி நம்ம காட்டுக்கு போயிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்காது, லைன் இருக்காது, இல்லாட்டி மேபி போன் சார்ஜர்ல இருக்காது. சரியா? ஓகே சிக்னல் கிடைக்காது. சரி அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி செய்யறது? நம்ம கண்டிப்பா காட்டுக்கு போறதா இருந்தா ஒரு கம்பஸ் கண்டிப்பா கையில வச்சிருப்போம். சோ அந்த கம்பஸ் பார்த்து நீங்க போகலாம், அது ஒரு ஆன்சர். அடுத்து மஞ்சரே போட்டிருக்காரு தேவா, கத்துவாராம். நீங்க காட்டுல கத்துனீங்கன்னா யாருக்கு விளங்க போகுது? இருக்கிற சிங்கம் புலி எல்லாம் கிளம்பி கூட போவாங்க. யாரும் சொன்னாங்க, யார் சொன்னது? வெயிலு பார்த்து கூட போவாங்க. வெயிலு? ஓகே வெயிலு பார்த்தா எப்படி போவீங்க? இல்லனா தண்ணி கூட பார்த்து போவோம். ஏன்னா வெயிலு ஸ்டார்டிங் ஏறுது வந்து வடக்கு, அமையாது வந்து கீழ்க்கு. சோ எந்த சைடு போறதுன்னு தெரியும். ஓகே வெரி குட். சோ அது வந்து கம்பஸ் மாதிரி தான் அதுவும் வெயிலு. ஓகே எதுல இருந்து உதிக்குது எதுல மறையுது. சோ அந்த இதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே எது திமோர் எது பாராட் அப்படின்னு. இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னாரு, தண்ணி ஃபாலோ பண்ணி போலாம். என்ன திரும்பி சொல்லுங்க ஸ்ரீதரன். தண்ணி ஃபாலோ பண்ணி போலாம். ஆமா தண்ணின்றது வந்து என்னது? தண்ணி வந்து ஆறு. ஓகே ஆறு.
இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க காட்டுல நீங்க வந்து வழி தவறி போயிட்டீங்கன்னாக்கா எங்கேருந்து உங்களுக்கு ஆறு கிடைக்குது அப்படின்னு தேடுங்க. எங்கேயாச்சும் கண்டிப்பா ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை நோக்கி நீங்க நடந்துகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆறு சுத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குடியிருப்பு இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து அந்த ஆறு, அதாவது மேபி காட்டுவாசிகளா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். அந்த அந்த ஆத்து பக்கத்திலயும் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு குடித்தனம் பண்ணிருப்பாங்க. அவங்க mereka boleh duduk di situ. Okay, mereka boleh tinggal di situ sebagai satu tempatan. So அப்ப வந்து அங்க கண்டிப்பா ஒரு மக்கள் இருப்பாங்க, ஒரு கம்பெனி இருக்கும். சோ அங்க போய் நீங்க அங்க உங்க உதவியை கேட்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு இது. சோ இதெல்லாம் வந்து நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணணும். சோ இந்த ஆன்சர் தான் இங்க வரும். யூசுவலி அது எங்க தெரியுமா வரும்? இங்க கடைசி கேள்விக்கு வரும். கேபாட் penyelesaian masalahக்கு வரும். ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர். இப்ப நான் உங்கள்கிட்ட நம்ம ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துட்டேன். நீங்க காட்டுல இருக்கிறீங்க, வழி தவறி போயிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அதுதான் இதுக்குள்ள ஆன்சர். 4வது கேள்வி புரியுதா? penyelesaian masalah புரியுது டீச்சர். ஓகே, சரி, அடுத்ததுக்கு போகலாம். இப்ப நம்ம கேள்விக்கு போயிருவோமே. சொல்லலாம். ஓகே டீச்சர். சரி, யார் படிக்கிறா? டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, அன்பு படிங்க. பான் 1 படிக்கணுமா டீச்சர்? அந்த கேள்வி அரஹான் படிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே சரி அரஹான படிக்க மறந்துடாதீங்க. அதுலதான் நிறைய இருக்கு விஷயமே. நீங்க அதை மறக்கிறதுனால நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்புறம். சரி டீச்சர். ஓகே. Baca bahan 1 dan bahan 2 yang diberikan dengan teliti. Kemudian jawab soalan-soalan yang berikutnya dengan menggunakan ayat anda sendiri. ஓகே, சரி. Bahan 1. Teknik meja bulat antara strategi pengajaran dan pemudacaraan PDPC abad ke-21 yang dapat digunakan dalam semua mata pelajaran khususnya dalam kemahiran menulis. Teknik ini bermaksud murid perlu duduk dalam kumpulan. Guru akan mengedarkan kertas kepada setiap ahli dalam kumpulan dan memberikan satu tajuk kepada mereka. Secara bergila-gila, setiap ahli kumpulan mencatat idea menggunakan pen dan kertas yang sama. Hasil dapatan murid akan dibentangkan untuk dibincangkan di dalam kelas. Menurut Kagan 1990, teknik meja bulat merupakan teknik yang sederhana dalam pembelajaran kooperatif. Walau bagaimanapun, teknik ini kurang popular dalam kalangan guru kerana bilangan pelajar yang ramai dalam sesebuah kelas dan ruang bilik darjah yang terhad. Oleh itu, pihak sekolah seharusnya sentiasa menggalakkan pelaksanaan pelbagai kaedah dalam PDPC kerana aktiviti yang dijalankan itu memberikan banyak faedah kepada murid. Okay, very good. Dipetik dan diubah sesuai daripada teknik meja bulat untuk kemahiran menulis. சரி, நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து கேபாட் அல்லது PAK 21, ஓகே, அல்லது டூல் கிட்ஸ்னு அப்படின்னு நிறைய டெக்னிக் இருக்கு. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் வந்து நம்ம பாடத்தை போதிக்கும் பொழுது நிறைய டெக்னிக் நம்ம பயன்படுத்தலாம். அதுல ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக் மேஜர் புல்லட். ஓகே, கேலரி வாக் இருக்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேலரி வாக், பிரெயின் ஸ்டார்மிங், 1 3 4 ஷேர், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அதெல்லாம் வந்து டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் வந்து இதுல வந்து டெக்னிக் மேஜர் புல்லட் போட்டிருக்காங்க. ஓகே, அதை வந்து நீங்க ஒரு கும்பலா ஒரு குரூப்பா உட்காருவீங்க. குரூப்பா உட்கார்ந்து உங்ககிட்ட ஒரே ஒரு தாள், அந்த குரூப்ல வந்து ஒரே ஒரு தாள் கொடுத்துட்டு அந்த ஒரு தாள்ல ஒரு பேனா, ஒரே ஒரு பேனா தான் அங்க இருக்கும், மக்கு பேன். அதுல அத்தனை பேத்தோடைய ஐடியரும் அந்த ஒரு பேப்பர்ல எழுதுவீங்க. அதுதான் டெக்னிக் மேஜர் புல்லட். இது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப ரொம்ப அதிகமா குறைவானா இது வந்து நல்ல ஒரு ஐடியா. ஆனா என்ன ஒரு ஹலங்கன்னாக்கா, கிளாஸ் வந்து ரொம்ப 30-40 பிள்ளைங்க ஒரு இருக்கிற கிளாஸ்ல வந்து இடம் பத்தாது, குரூப்பா உட்கார்றதுக்கு இடம் பத்தாது. அதனால இதை வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து இப்போ பelajaran கோஆபரேட்டிவ்னாலே ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி. ஓகே, கும்பல் அண்ட் ஒர்க் அந்த மாதிரி அதோடைய இது. ஓகே, அடுத்தது போமா. இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சுதான் இந்த பஹான்? புரிஞ்சு டீச்சர். ஓகே, பஹான் 2. சரி, யார் படிக்கிறா?
நானு ஓகே விக்னேஷ் படிங்க. ஃபுல்லா படிக்குமா சார்? ஆமாமா ஆமையா. Pada hari ini aktiviti permainan bahasa kurang dipraktikkan di dalam bilik belajar. Antara alasan yang diberikan adalah seperti tiada ruang di dalam bilik belajar dan ketiadaan alat serta bahan yang berkaitan. Dalam konteks penghasilan produk pengajaran dan pembelajaran inovasi, permainan bahasa ini sebenarnya cukup penting jika kita mengambil kira murid yang lambat menerima pengajaran dan pembelajaran bahasa di kelas. Antara aktiviti dalam permainan bahasa termasuklah kata bersilang, teka sinonim, teka silang kata, sisir vokal, lingkaran kata, silang sinonim, teka-teki bentuk kata, sisir suku kata, jejak kata, ganda huruf, delapan kata, awal kata dan faktor sinonim. Aktiviti-aktiviti ini sesuai digunakan pada semua peringkat pembelajaran bahasa, iaitu daripada peringkat sekolah rendah hingga peringkat sekolah menengah. ஓகே இது வந்து அவர் ரெண்டாவது கேள்வி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, நம்ம கிளாஸ்ல வந்து ஆக்டிவிட்டி பிரமாயன் பஹாச கூட நடத்தலாம். ஓகே மொழி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள். ஓகே மொழி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் நடத்தும் பொழுது பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்வமா படிப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இனோவாசி, நிறைய இனோவாசி செஞ்சு இதுல வந்து நம்ம நிறைய பயன்படுத்தலாம் அப்படின்னு இது சொல்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம். எப்படி தெக்கசிலாம் கத்த ஒரு படத்தை கொடுத்து, இப்போ வந்து நீங்க பெரியபாசை கண்டுபிடிக்கிறதாக்கா அதுல வந்து படம் இருக்கும், படத்தை வச்சு நீங்க பெரியபாசை கண்டுபிடிங்க அப்படின்றது ஒரு மாதிரி விளையாடலாம். இல்லாட்டி சுக்கு கத்து இதுல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுல இருந்து நீங்க சுக்கு கத்து ஓகே இப்ப வந்து எக்ஸாம்பிள் நீங்க உங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய கல்வியை உயர்த்தும் ஒரு பொருள் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுடைய அறிவை வந்து அதிகமாக்குற ஒரு பொருள்னா என்னன்னு சொல்வீங்க? ஓகே சுக்கு கத்த வந்து பூல ஆரம்பிக்கும், புக்கு அந்த மாதிரி. ஓகே அது வந்து சுக்கு கத்த. அப்ப ஜெஜா கத்துனாக்கா தேடுறது, கண்டுபிடிக்கிறது. ஓகே கண்டு ஹூரோஃப், நம்மளுடைய ஹூரோஃப் வந்து கண்டு பண்ணி நம்ம வந்து அவங்களோட மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே இது எல்லாமே இந்த பிரமாயணன் பஹாச பத்தி சம்பந்தப்பட்டது. ஓகே இங்க காணும். ஓகே இப்ப இது 4 கேள்வி வந்துருச்சு. ஓகே berdasarkan bahan 2 அங்க என்ன பண்ணிருக்காங்க? berdasarkan bahan 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த bahan? இதுவா? bahan 2 teacher. Okey bahan 2. Okey berdasarkan bahan 2 berikan maksud cukup penting. Berikan maksud cukup penting. நாலு கேள்வி தான் தெரியுமா, கூட இல்ல. முதல் கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. இப்ப எங்க இருக்கு cukup penting? தேடுங்க. இதுல வந்து போல் பண்ணிருக்கணும், அது நான் பண்ண மாட்டேன். டீச்சர் bahan kedua iருக்கு. Sebenarnya cukup penting jika kita mengambil kira murid yang lambat menerima pengajaran. Okey. அப்ப வந்து bahan perangan 1ல இருக்கு. Permainan bahasa ini sebenarnya cukup penting jika kita mengambil kira murid yang lambat menerima pengajaran. Okey, cukup penting. அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமானது. அது மலாயில எப்படி பேசுறது, எப்படி சொல்றது? sangat penting. ஓகே நீங்க என்ன செய்யணும்னாக்கா, எத்தனை வார்த்தை இங்க இருக்கு? எத்தனை வார்த்தை இருக்கு? எத்தனை வார்த்தை? 2 டீச்சர். 2. சுக்கோப் பந்திங். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுல சுக்கோப் என்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தை நீங்க மாத்தலாம், அதை மட்டும் நீங்க மாத்தலாம். இல்ல பந்திங் மட்டும் உங்களுக்கு புரியுதா? அந்த பந்திங்க மட்டும் மாத்தலாம். இல்ல எனக்கு ரெண்டுமே புரியுது அப்படின்னாக்கா நீங்க ரெண்டுமே மாத்தலாம். நீங்க ரெண்டுமே மாத்தும் பொழுது ரெண்டுமே சரியா இருந்துச்சுனாக்கா குட். ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுனாக்கா அப்புறம் 0 ஆயிரும். ஓகே யார் ட்ரை பண்ண போறா? cukup penting. Keperluan. Keperluan salah. Amat perlu. Amat perlu. Penting வந்து perluவா?
penting வந்து perlu இல்ல டீச்சர். அப்புறம் தெரியல டீச்சர். காமோஸ் பக்கத்துல இருக்கா? சரிங்க டீச்சர். இப்ப நான் கூகுள்ல காமோஸ் பண்றேன் டீச்சர். தேடுங்க பாப்போம். முஸ்தஹா டீச்சர். எஸ், முஸ்தஹா. ஓகே, ராதிகா தானே சொன்னது? ஆமா டீச்சர். ஓகே, நீங்க வந்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் இல்ல தானே? இல்ல. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்றீங்க அங்க பாருங்க. உங்க அக்கா எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்கன்னு. நீங்க இப்பதான் தட்ட போறீங்க காமோஸ. ஓகே, முஸ்தஹா அப்படின்னு எழுதலாம். ஓகேயா? சோ அப்ப எப்படி நீங்க ஆரம்பிக்கணும்னாக்கா berdasarkan bahan dua அப்படின்னு தான் நீங்க ஆரம்பிக்கணும். berdasarkan bahan dua. Maksud cukup penting ialah என்னது? முஸ்தஹா. முஸ்தஹானாக்கா நீங்க வந்து pentingன்னு அர்த்தம். penting வந்து முஸ்தஹான்னு போடுறீங்க. சுக்குக்கு cukup வந்து cukup mustaha. tidak kurang. ஓகே, நீங்க வந்து cukup முஸ்தஹான்னு போடலாமா? Tidak kurang. tidak kurang aja. sangat rumah teacher. இது sangat mustaha. ஓகே, கேன் sangat mustahan எழுதலாம், இல்லாட்டி amat mustahan கூட எழுதலாம். ஆன்சர் பார்க்கலாமா? என்ன வருதுங்க? sangat mustaha. ஆமா, இங்க வந்து amat perluன்னு கூட இங்க இருக்கு. amat perluன்ற வார்த்தை கூட இங்க இருக்கு. ஆனா எனக்கு வந்து sangat mustaha தான் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா கான்டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து cukup penting, amat perlu jika kita mengambil kira. Sebenarnya இந்த வார்த்தையை வந்து அந்த amat perlu வந்து இங்க அப்படியே இங்க போட்டீங்கன்னாக்கா எது பெஸ்டா இருக்கு? amat perlu வருதா இல்லாட்டி முஸ்தஹா வருதா? முஸ்தஹா. ஓகே, சோ அத நீங்க அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, amat mustaha jika kita mengambil kira அப்படின்ற வார்த்தையை வந்து berdasarkan bahan dua, maksud cukup penting ialah amat mustaha. எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு? 2 மார்க் டீச்சர். ஓகே, 2 மார்க்ஸ். ஒரே ஆயத்துல உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே, சரி. இப்ப ரெண்டாவது கேள்வி. Merujuk bahan 1 dan bahan 2. Nyatakan persamaan dan perbezaan. Persamaan என்ன? ஒண்ணா இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது. ஒற்றுமை. அதோடைய ஒற்றுமையை பார்க்கணும். இது வந்து perbezaan என்னது? Difference. ஓகே, வேற்றுமையை பார்க்கணும். ஓகே, ஒற்றுமையோ வேற்றுமையோ பார்க்கணும். Faktor yang menyebabkan kaedah pembelajaran teknik meja bulat dan permainan bahasa kurang dipraktikkan di dalam kelas. அவங்க என்ன கேக்குறாங்கனாக்கா, ஏன் இந்த டெக்னிக் மேஜர் புலாட்டும் இந்த permainan bahasவும் வந்து ரொம்ப குறைவா நம்ம வந்து பயன்படுத்துறோம். டிப்ராக்டிக்கான என்ன அர்த்தம்? ரொம்ப குறைவாக நம்ம பயன்படுத்துறோம் கிளாஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. என்ன persamaan, என்ன perbezaan? Bilangan pelajar yang tiada ruang dalam bilik darjah. Okey, tiada ruang dalam bilik darjah. Vera? Vera இருக்கா? persamaan அந்த ஒண்ணுதான் டீச்சர், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கா ரெண்டுலயும்? ஆமா டீச்சர், ரெண்டுலயும் கிளாஸ்ல இடம் இல்லைன்னு இருக்கு டீச்சர். ஓகே, சரி. Perbezaan? Ketiadaan alat serta bahan berkaitan. Ketiadaan என்னது? Ketiadaan alat serta bahan berkaitan. ஓகே, tiada alat dan bahan. ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது? Bilangan murid teacher. ஓகே, bilangan murid yang apa? Ramai teacher. yang terlalu ramai. அதுல வந்து ஒரு பத்திக்கான்ல மட்டும் தான் இருக்கு, இன்னொரு பத்திக்கான்ல இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியுதா அதோட வித்தியாசம் எப்படி பிரிக்கணும்னு? தெரியுது டீச்சர். ஓகே, சரி. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே டீச்சர். Persamaan. Okey.
Persamaan dan perbezaan kaedah pembelajaran teknik meja bulat dan permainan kurang dipraktikan. Okay, அதுதான் அதோடைய ஆன்சர். persamaan perbezaan. Persamaanக்கு வந்து 1 மார்க்ஸ் கிடைக்குது. இதுல இது வந்து மொத்தம் 3 மார்க்ஸ் தானே. ஓகே, இதுல பாப்போம். MB னா என்னது? meja bulat. MB னா என்ன? Meja bulat. meja bulat. Okay, PB னா என்னது? permainan bahasa teacher. ஓகே, permainan bahasa. அதாவது இந்த MBன்றது வந்து டீச்சர் எஸ் அதை விட நம்ம எழுதும்போது திருப்பதான் போட்டு ஓகே, கரெக்டா கேள்வி கேக்குறீங்க தமிழ். இது நான் உங்கள்கிட்ட கொடுக்கறது வந்து எப்படின்னாக்கா ஸ்கேமா ஜவாப்பா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆன்சர் பண்ணும்பொழுதே நீங்க ஃபுல்லா ஆன்சர் பண்ணா, லங்காப் ஆன்சர் பண்ணா, அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. இப்ப நான் மேல உள்ள சோலான்னு இந்த மாதிரிலாம் எழுதி கரெக்டாவா போனோம். ஓகே, சோழன் எழுத வேண்டியது இல்ல. சோழன் நீங்க எழுத வேண்டியது இல்ல. அதுதான் கேள்வியிலே இருக்க. சோழனே நீங்க ஆன்சர் பண்ணும் பொழுது ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். ஓகே டீச்சர். ஒல்லி வச்சு Teacher, ஓகே எஸ் நம்ம எழுதும்போது முன்னுக்கு antaranya selain itu seterusnya அது எழுதலாம் தானே? கேள்வியில இருந்து நீங்க எடுங்க. கேள்வி எதை பத்தி கேக்குறாங்க? அதுல இருந்து எடுத்து எல்லாம் போட்டு எழுதணும் டீச்சர். ஆமா, இப்ப எதுல இருந்து வந்திருக்கு? இப்ப meruju bahan 1 dan bahan 2 தானே ஆரம்பிக்கிறாங்க. ஞாத்துக்கண் தானே வருது. ஆமா டீச்சர். நீங்க எப்படி அதை ஆன்சர் பண்ணுவீங்க? meruju bahan 1 dan bahan 2 persamaan dan இந்த ஞாத்துக்கண் வரணுமா? இல்ல தேவையில்லை. Okey, persamaan dan perbezaan faktor yang menyebabkan kaedah pembelajaran teknik meja bulat dan permainan bahasa kurang dipraktikkan di dalam kelas ialah அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகேவா? அவங்க காரணம் தானே கேக்குறாங்க இங்க. ஆமா டீச்சர். என்ன perbezaan அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை எழுதணும். என்ன persamaan? Okey, sebab kerana meja bulat, okey, apa persamaan dia? Okey, ruang bilik darjah terhad. இதுல வந்து permainan bahasalaயும் tiada ruang di bilik darjah. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே? ஆமா டீச்சர். Okey, persamaannya ialah berdasarkan kedua-dua bahan tersebut terdapat persamaan iaitu meja bulat apa persamaannya ialah ruang bilik darjah. Okey, tidak mencukupi. Manakala dalam permainan bahasa pula tiada ruang di bilik darjah. Kedua-duanya memiliki alasan yang sama. அப்படின்னு நீ எழுதுறீங்க. டீச்சர் அந்த பின்னால அதுவும் போடணும். அப்படி நீங்க அது வந்து உங்களுக்கு எப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய ஒரு விளக்கம் வந்து எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு. Okey. Perbezaannya pula ialah faktor dalam meja bulat bilangan murid yang ramai. Manakala dalam bahan kedua iaitu permainan bahasa ketiadaan alat dan bahan yang berkaitan. இதுக்கு 1 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க்ஸ். எனக்கு இது ரெண்டுமே வேற. இதுல வந்து இதுல இருக்கு, இதுல மேஜர் புலட்ல இருக்கு, இது வந்து permainan bahasala இருக்கு. இது ரெண்டுமே வேற வேற இருக்கு. இதுலதான் சேமா இருக்கு. புரியுதா? சொல்லுங்கயா. புள்ளி வச்சு 12 வச்சு நான் பைக்க மாட்டேன். 2 வச்சா வந்து நீங்க கீழே பைக்கணும். ஆரம்பத்துல பைக்க கூடாது. இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நீங்க பைக்கணும். ஓகே டீச்சர். சரி, இது சிம்பிள் தான். இது வந்து எங்க வருது ஆன்சர் வந்து நீங்க அந்த பத்திக்கான படிச்சுட்டு நீங்க எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, சரி. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. Aktiviti yang dijalankan melalui kaedah pembelajaran abad ke-21 banyak memberikan faedah kepada murid. அவங்க என்ன சொல்ல வராங்க? faedah untuk என்னது? faedah manfaat kepada murid. ஓகே, manfaat என்னது தமிழ்ல? நன்மைகள். நன்மைகள். ஓகே, இந்த நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்களே இந்த abad 21. நான் முதல்ல சொன்ன தெரியுமா Pak 21ன்னு. ஓகே, Pak 21னாக்கா இதுதான் அர்த்தம். Pakனாக்கா PAK 21னா P னா இதுன்னு அர்த்தம், pembelajaran P.
pembelajaran abad A. PAK. Puridha Pak 21 Nainan pembelajaran abad ke-21. Okay. நிறைய ஆக்டிவிட்டி செய்யறோம். அந்த ஆக்டிவிட்டி செய்யறது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. எதுக்கு? யாருக்கு? பிள்ளைங்களுக்கு, முறைக்கு. Pada pendapat anda, apakah faedah-faedah tersebut? என்ன கேக்குறாங்க? அதோட நல்லது என்ன உங்களுக்கு? உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன நன்மை அப்படின்னு கேக்குறாங்க. இதுனா கீவேர்ட் மாதிரியா? நம்ம சொந்தமா எஸ், இது வந்து நீங்க சொந்தமா தேடி எழுதணும். அந்த பஹான்ல இருக்கா? இருக்கா? பஹான்ல இருக்கோ? பஹான்ல நம்மளா இருக்கா டீச்சர். இருந்தாலும் லேசா கொஞ்சம் எடிட் பண்ணணும் வேற மாதிரி. இது வந்து நீங்க சொந்தமா யோசிக்கணும். அதுக்கு தான் இங்க மேலேயே முதல்ல சொல்லிட்டேன். மூன்றாவது கேள்வி என்னது? மிக்கிறன். சொந்தமா யோசிச்சு எழுதணும். இது ரெண்டுமே நீங்க சொந்தமா யோசிச்சு எழுதணும். டீச்சர் இந்த யோசிச்சு எழுதுறதுதான் டீச்சர் மண்டவோடம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா யாரு உங்களை நம்புவா? அப்புறம் நம்பிக்கை இருக்கு டீச்சர். நீங்க கொஞ்சம் டிப் கொடுங்க டீச்சர். எப்படி யோசிக்கிறேன்னு அப்ப அப்படியே கரெக்டா வந்துரும். சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கும் போதே நான் வந்து கேள்வியை பார்த்து அப்படியே எழுதி விட்டுருவேன். அப்படி படிச்சு வந்து இப்பதான் கொஞ்சம் ஏதோ ஆர்வமா படிச்சுக்கிட்டு வரேன். இப்பதான் ஏதோ புரியுது. அப்ப தமிழ்ல நிறைய சேட்டை பண்ணிருக்கா டீச்சர் படிக்கும் போது? அதான் தமிழ் நீங்க கேள்வி எழுதுற கையா? ஆமா டீச்சர். 2007 வந்து கீபோர்ட் இல்ல டீச்சர். அது உண்மை. கதை சொன்னது உண்மை. ஓகே. அப்ப வந்து கேபாட்டி இல்ல. உண்மைதான். ஓகேயா? கலை எனக்கு இவரு யாரு தமிழ் சொல்லவோ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நான் மார்க் பண்ணும் போது சில மாணவர்கள் அப்படிதான் என்னமோ பத்தியா எழுதியிருப்பாங்க. ஐயோ என்ன இவ்வளவு ஆர்வமா எழுதியிருக்கிறாங்க பிள்ளைங்க, என்ன ஒரு பிள்ளைங்கப்பா அப்படின்னு பூரிச்சு போய் தண்ணு பண்ணுவேன். கடைசியில பார்த்தா எல்லாமே கேள்வியா இருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா டீச்சர். அதுதான் டீச்சர் அந்த டைம்ல முடியும், யோசிக்க முடியாதுல்ல. ஐயோ கடவுளே. எப்படி யோசிக்கணும்னாக்கா உங்களே நீங்க கேள்வி கேட்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக்டிவிட்டி வந்து அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா நிறைய கைடானாக்கா சாரு abad 21 வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க உள்ள 10 படிச்சிருப்பீங்க. பெருமாயனன் பாசை இருக்கு, தெக்கத்துக்கி இருக்கு, எல்லாம் குரூப்பா செய்யறாங்க. இத வந்து என்னத்தை குறிக்குது? எதை அவங்க உணர்த்துறாங்க? இந்த மாதிரி அவங்க வந்து பிரமாயணம்லாம் வச்சு செய்யும் பொழுது பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். இந்த இதுதான் அவங்களுடைய டெக்னிக். யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? டிப்ஸ் சொல்லுங்க டீச்சர் அப்படின்னு கேக்குறீங்களே. இப்படிதான் நீங்க கேள்விகள் கேட்கணும் உங்களையே. அவங்க என்ன பண்றாங்க? பிரமாயணன் பாசை. பிரமாயணனே என்ன? பிரமாயணனாக்கா விளையாட்டு வச்சு சம்பந்தப்பட்ட விளையாட்டு வச்சு அவங்க சொல்லி தராங்கன்னா எப்படி இருக்கும் அந்த கிளாஸ்ல டீச்சர். சொல்லுங்க. யோசிச்சிருவேன். கேள்வி கேட்டு யோசிச்சிருவேன். ஆனா அது யோசிச்சு எழுத போதுதான் நம்ம வந்து நம்மளா பேசிட்டோம். நம்ம இந்த மாதிரி நம்மளா வேற மாதிரி பேசிட்டோமா? அப்ப அதே மாதிரி எழுத முடியாத. அந்த இதுக்கு போகும்போதுதான் கொஞ்சம் குழம்பும். அதுக்குதான் நீங்க நிறைய வாசிக்கணும்னு சொல்றது. வாசிப்பு ஏன் வாசிங்க, ஏன் பட்ஜெட் பண்ணுங்க, ஏன் வாசிங்கன்னு ஏன் அடிச்சுக்கிறோம்? இந்த மாதிரிதான் இதுக்குதான் அடிச்சுக்கிறோம். அதாவது நிறைய வாசிங்கன்னு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப படிக்கிற மாணவர்கள் SPM அதாவது ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் கூட இந்த தப்பு பண்றாங்க. நிறைய வாசிப்புனாலே என்னமோ பாவக்காய் சாப்பிடுற மாதிரி கசக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வாசிப்பு எவ்வளவு முக்கியம்னு. அதனாலதான் முடிஞ்சா நீலாம் அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து புக்கு எடுங்க. ஏதோ ஒரு புக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா? ஒரு புக்கை எடுங்க. புக்கு எடுத்து ஒரு பத்தியை படிங்க. சேர்த்து படிக்கிறேன் டீச்சர். 5 வருஷத்துக்கு சேர்த்து படிங்க. யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்களேன். ஓகே தேசிகன் சொல்லுங்க. இதே மாதிரிதான் டீச்சர். ஃபுல்லா நீலாம் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிச்சு இப்ப எழுத வர மாட்டேங்குது, நல்லா படிக்க வருது. உன்னை எழுத நல்லா வரும், படிக்க வராது. ஓகே
பரவாயில்ல. இப்ப நீங்க எழுத வருதுல படிக்க வருதுன்னு சொல்றீங்களே, அப்ப படிக்க வருதுனாக்கா அது பிராக்டிஸ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு வருது. ஆமாவா? ஆமா டீச்சர். அப்ப எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? அது முன்னாடி இப்ப இருக்கு டீச்சர். ஆனா என்ன அது அங்க நான் வேலை செய்யற இடத்துல முக்காசி நான் சொல்லிதான் காட்டணும். சோ எழுதுறதுக்கு வரவுனால அப்படியே கொஞ்சம் ஸ்டாப். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, நீங்க எழுததான் உங்களுக்கு அது வந்து பழக்கத்துக்கு வரும். சோ நிறைய வாசிக்க தெரியுதுனாக்கா உங்களுக்கு நிறைய சொற்கள் தெரியுதுன்னு அர்த்தம். நிறைய சொற்கள் தெரியும் பொழுது அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். உங்களோட வொக்காபுலரி ரொம்ப அதிகமாக நீங்க வந்து ரொம்ப ரிச்சா இருப்பீங்க உங்களுடைய ப்ரொனன்சியேஷன்ல. உங்களுக்கு ஏன் தெரியுமா நான் இன்னும் ப்ரொனன்சியேஷனுக்கு போகல, கரங்கனுக்கு போகல, ஏன் தெரியுமா? ஏன் டீச்சர்? எனக்கு பயமா இருக்கு. ஏன் டீச்சர்? அந்த கரங்கனுக்கு போகும் பொழுது எப்படி எழுத போறீங்கன்னு எனக்கு இப்பவே யோசிச்சோன்னு பயம் வந்துருச்சு. அதனால எனக்கு முன்னையில இருக்கு டீச்சர். நீ ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால முடியும். நிறைய பேரு கரங்கன் ரொம்ப ஈஸியா இருக்கும், தத்த வாசல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, சிலவங்களுக்கு அந்த மாதிரி. ஓகே, சோ அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, தைரியமா இறங்கணும். சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னுக்கே நான் இந்த வீக் 1ல இருந்து பாத்துட்டு வந்தேன். முதல்ல எடுத்தோன்னு நீங்க கரங்காண்டா எழுந்து சொல்லியிருக்கீங்க. நான் இந்த மாதிரி கரங்க எழுந்து இல்ல, இதான் முதல் ஆனா அதையும் கொஞ்சம் அழகா எழுந்திருக்கேன். 250 வேர்ட்ஸ். பரவாயில்லையே. அந்த கிளாஸ் சொன்னீங்களா, முதல் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த இதை பத்தி? ஓ, முதல் கிளாஸ். அத பார்த்து நான் யோசிக்கிறேன், பரவாயில்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு எழுந்திருக்கேன் நானு. இப்ப புரியுதா? ஓகே, சரி, இந்த இதுக்கு வந்துருவோம். இன்னும் எத்தனை நிமிஷம் தான் இருக்க முடியறதுக்கு. ஓகே, ஆக்டிவிட்டி அண்ட் ஜலான்கன். ஓகே, என்ன ஃபைடா? சரி, இந்த குரூப்பா செய்யும் பொழுது என்ன ஃபைடா கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஓகே, hubungan yang baik. ஓகே, kerjasama yang baik. உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கும் உங்க மற்ற மாணவர்களுக்குள்ள. ஓகே, சரி, ஏத்துக்கலாம். வேற சொல்லுங்க ராதிகா. ஓகே, அதாவது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். குரூப்பா நம்ம ஒண்டியா செய்யறதை விட குரூப்பா செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னும் அதிகமா நம்பிக்கை வரும். மத்தவங்க யோசிக்கிற விதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்ச பிறகு அவங்கள மாதிரி நம்ம யோசிக்க நம்ம ஆரம்பிக்குவோம். ஓ, அவங்க இப்படி யோசிக்கிறாங்களா, ஆமால உண்மைதான், ஓகே நம்மள இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த கத்துக்குவோம், நிறைய விஷயத்த கத்துக்குவோம். ஓகே, வேற டப்பா பஞ்சா ஷேர், அது எப்படி டீச்சர் சொல்றது? ஷேர்ன்றது வந்து அதுதான் kongsi. ஷேர்னா kongsi. ஓகே, berkongsi pendapat. kita boleh berkongsi pendapat. அவங்களுடைய அபிப்பிராயத்தை ஒன்னா நம்ம போடும் பொழுது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நம்ம berkongsi பண்ணலாம். ஓகே, வேற யோசிங்க. அந்த பாடம் வந்து இன்னும் மும்முரமா இன்னும் நல்லா இருக்குமா, நிறைவா இருக்குமா? ஓகே, ரொம்ப வேண்டாம். நான் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து கத்தி நாம டிகிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு விளையாட்டா செஞ்சேன். ஓகே, கையை வந்து உங்களை பார்த்து காட்டுங்க, டிரி படுத்தாம டிரி கெட்டு மனுக்க காட்டுங்க, டிரி கத்திக்க இந்த மாதிரி காட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேமரா எல்லாம் திறந்து உங்களை ஒரு விளையாட்டு முன்னாடி செஞ்சேன், ஞாபகம் இருக்கா? ஃபன்னா போனுச்சா இல்லையா? ஃபன்னா போனுச்சா இல்லையா? அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓ, இந்த மாதிரினா ஒரு விஷயம் இப்படி. ஓகே, சோ இதுதான் அதற்குள்ள ஒரு ஃபைடா. ஓகே, நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 8 இருக்கு. பீனா என்னது? பயோங்னு அர்த்தம். ஓகே, அதாவது இது வந்து நான் ஸ்கேமா கொடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்க எழுதும் பொழுது நீங்க இப்படி எழுதக்கூடாது, தயவு செய்து சொல்றேன், நீங்க இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதுறது? கேள்வி ஆரம்பிக்கணும் கொஞ்சம், அப்புறம் புள்ளி வச்சு கரெக்டா எழுதுறது டீச்சர். புள்ளி வச்சு கோலம் போடாம தான் சரி. ஓகே, இங்க வந்து எப்படி இருக்கு? இங்க aktiviti yang dijalankan melalui kaedah pembelajaran baru satu banyak memberikan faedah kepada murid தானே இருக்கு. சோ இது வந்து கேள்வி இல்ல, இது வந்து just ஒரு pernyataan. சோ இது எடுக்க வேண்டாம். pada pendapat anda apakah faedah tersebut? சோ நீங்க இங்க எடுக்கணும். ஆமா, pada pendapat saya faedah tersebut ialah அப்புறம் ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிக்கணும். faedah tersebut ialah என்னது? tidak bosan untuk belajar. PDBC lebih menarik. Nama சொன்னது இருக்கா? PDBC lebih menarik.
Lebih menyeronokkan, இருக்கா? இருக்கு டீச்சர். ஓகே. முறை lebih berkeyakinan. யார் சொன்னது? அது ராதிகா சொன்னது. அவங்களுக்கு இன்னும் அதிகமா நம்பிக்கை வளரும். இருக்கா? ஓகே. memberi kelebihan memahami kemahiran IT. இது எதுக்குனாக்கா குரூப் வேலை செய்யும் பொழுது மேபி நம்ம வந்து பவர் பாயிண்ட் செய்யலாம், பிரசன்டேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஐடியை நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து என்ன கமஹிரன் வளரும்? ஐடி கமஹிரன் வளரும். ஓகே. melahirkan pemikiran kritis. உங்களுடைய கிரிட்டிஸ்னாக்கா என்னன்னாக்கா உங்களுடைய தமிழ் எப்படி சொல்லுவாங்க? அந்த முதல்ல இருந்துச்சு அது அப்படியே தம்பா பண்ணிடுறேன் தான். pemikiran kritis. எஸ் எஸ். அந்த ரொம்ப தமிழ்ல கரெக்டா வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த யோசிப்பீங்க, வித்தியாசமான ஆங்கிள் இருந்து யோசிச்சு ஒரு புது புது ஒரு இதுல இருந்து நீங்க வருவீங்க. உங்களுடைய ஐடியா வந்து புதுசா இருக்கும். ஓகே. ரொம்ப கிரியேட்டிவா யோசிப்பீங்க, ஆழமா யோசிச்சு. ஓகே. முறை lebih memahami isi முறை lebih memahami isi. ஓகே. அதாவது அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் வந்து இன்னும் சீக்கிரம் புரியும் உங்களுக்கு. ஓகே. ரொம்ப ஆழமா உங்களுக்கு புரியும். அது ஒரு நன்மை. கிரிட்டிஸ் வந்து விமர்சன சிந்தனை. எஸ், கரெக்ட், வெரி குட். ஓகே. tidak bosan untuk belajar. உங்களுக்கு வந்து போரிங்கா இருக்காது படிக்கிறதுக்கு. ஓகே. அடுத்தது berpusatkan murid manakala guru sebagai facilitator. இது வந்து கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் மெயின். Pak 21 என்ன தெரியுமா? முன்னெல்லாம் வந்து சாக் அண்ட் டாக்னு சொல்லுவாங்க. வாத்தியார் வந்து முன்னுக்க சாக் இது முன்னுக்க பிளாக் போர்ட் முன்னுக்க போய் உட்காந்து நின்று அவங்க எழுதுவாங்க. நம்ம வந்து இதை பார்த்து எழுதணும். அது வந்து டீச்சர் சென்டர். டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படியே அந்த சைடுல இருந்து பாப்பாங்களா? என்னையா இந்த ஃபெசிலிட்டேட்டர்னா அந்த சைடுல டீச்சர் பாப்பாங்களா நம்ம என்ன பேசுறோம்? அதுதான். இப்ப வந்து டீச்சர் ரொம்ப வளவலன்னு சொல்ல மாட்டாங்க. கம்யூனிகேஷி டுவோ ஹாலுவா இருக்கும். முன்ன வந்து டீச்சர் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கேள்விகள் கேட்கலாம் பிள்ளைங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? எனக்கும் உங்ககிட்ட நீங்க பேசுறீங்க. அது மாதிரி நான் உங்ககிட்ட நான் மட்டுமா பதில் சொல்லி நான் மட்டுமா அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். மாணவர்களுடைய ஐடியாவும் கேட்கிறேன், நீ உங்களை கேள்வி கேட்க பதிலுக்கு சொல்றேன், உங்களுக்கு கேள்வி கேட்க சொல்றேன். இதுதான் கம்யூனிகேஷி டுவோ ஹால். கீழே இருக்கு பாத்தீங்களா? முறை dan guru mengamalkan komunikasi pelbagai hal. ஓகே. இது வந்து டுவோ ஹால்னு கூட போட்டுக்கலாம். pelbagai halனாக்கா நான் வந்து உங்களை கேட்டுக்குவேன். சில நேரத்துல வந்து நான் ராதிகா வந்து வேற ஆளு பிள்ளைங்க பேரை சொல்லுவேன். அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து சரியான்னு கேட்பேன். அந்த மாதிரிலாம் நான் செய்யறேன்னா இல்லையா? ஓகே. அதுதான் இந்த கீழே உள்ளது. முறை dan guru mengamalkan komunikasi pelbagai hal. நிறைய டைரக்ஷன் வந்து நாங்க இப்ப கம்யூனிகேஷன் நடத்துறோம். சோ இது வந்து Pak 21. ஓகே. இது எல்லாமே இருக்கு இதோட ஆன்சர். அதுலயே நீங்க எல்லாமே எழுதணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4 எழுதலாம் டீச்சர். எத்தனை ஆன்சர் எத்தனை மார்க்ஸ் போட்டுருக்கீங்க? 3 மார்க்ஸ் எழுதலாம். ஓகே. 3னா மினிமம் 3 இருக்கணும். ஆமா டீச்சர், மினிமம் 3, மேக்ஸिमम ஒரு 5 எழுதலாம். ஓகே. நீங்க கூட எழுதலாம், பிரச்சனை இல்ல. சரி, அடுத்தது கடைசி 4வது கேள்வி. Kumpulan anda diminta untuk menyiapkan tugasan oleh guru anda dengan menggunakan teknik permainan bahasa pada masa yang ditetapkan. Namun, tugasan tersebut tidak berjaya diselesaikan. என்ன அர்த்தம்? டீச்சர் கொடுத்த ஆக்டிவிட்டியை செஞ்சு முடிக்க முடியல. அந்த நேரத்துக்கு pada masa yang ditetapkan. Okey, அந்த நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியல. Sekiranya kumpulan anda diberi peluang yang kedua, இரண்டாவது வாய்ப்பு கொடுத்தா, untuk menyiapkan tugasan yang sama dalam masa yang ditetapkan. அதே நேரத்துல ரெண்டாவது trial உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, cadangkan langkah-langkah untuk memastikan tugasan tersebut dapat diselesaikan. என்ன langkah-langkah எடுப்பீங்க அந்த tugasan வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்கு? என்ன செய்வீங்க? வேலையை பகிர்ந்துக்கலாமா டீச்சர்? ஓகே. வேலையை பகிர்ந்துக்கிறது வந்து எப்படி செய்வீங்க? Okey, membahagikan apa? Kerja kumpulan. Okey, membahagikan சொல்லலாம், இல்லாட்டி mengagihkan சொல்லலாம். Mengagihkan tugasan dalam ahli kumpulan. Mengagihkan என்னது? நீ இதை எடுத்துக்க, அது வந்து agih பண்றது. Okey? Mengagihkan apa? Kerja kumpulan. Okey, tugasan dalam kumpulan. Baran? இது 4 இருக்கு.
அப்ப வந்து நீங்க ரீசனும் கொடுக்கணும். 4 இருக்கு. ahli kumpulan perlu memainkan peranan penting. ahli kumpulan அது வந்து மேபி காரணம் என்ன சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷனா இருக்கலாம். ஓகே, வேற நான் லங்கா கேக்குறேன். வேகமா செய்யுங்க. ஓகே, வேகமா செய்யுது. ஓகே, வேற யோசிங்க சீக்கிரம் டக்கு டக்குன்னு. இன்னொரு 3 நிமிஷத்துல முடிச்சிருவோம். டீச்சர் ஏதாச்சும் சும்பர்ல இருந்து தேடி செய்யறதா? ஓகே, நம்ம ஒரு சும்பர் பகான்ல இருந்து நம்ம தேடி செய்யறது. சோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடலாம் அப்படின்னு. ஓகே, வேற டீச்சர் பங்கா பிரிச்சா அப்படி குரூப்ல பங்கானா அவங்க ஃபாலோ தெரிஞ்ச மாத்தி அதுதான் அகி சொன்னோமே. அகிகான் கொங்சிகான் அது சமூகம் தானே. மங்காகிக்கானாக்கா நீ இந்த பாட்டு எடுத்துக்க, நீ இந்த பாட்டு எடுத்துக்க, நீ ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், இது 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்வியும் ஒரு 6 நிமிஷம் செஞ்சிடணும் அப்படின்னாக்கா நான் என்ன செய்ய முடியும்? 2 பேரா ஓகே, நீ முத கேள்வி எடுத்துக்க, நீ 2வது கேள்வி எடு, நீ 3வது கேள்வி எடு, 4வது அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். புரியுதா? அதான் மங்காகிக்கான். ஓகே, சரி இருக்கா? நான் முடியுமா? காட்டிட்டா? Okey. Ada pendapat saya, langkah-langkah untuk memastikan tugasan tersebut dapat dilaksanakan pada masa yang ditetapkan ialah bermesyuarat, berbincang dalam kumpulan. நம்ம வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் mengagikan, இல்லாட்டி membahagikan tugasan dalam kumpulan. இதை நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது teknik menyusun jadual, mengatur strategi. நம்ம ஸ்ட்ராட்டஜி செய்யணும். ஓகே, எப்படி செய்யறது, எப்படி என்ன பண்ணலாம்? ஓகே, நீ என்ன பண்ணு, நீ வர, நான் எழுதுறேன், நீ வந்து அத வந்து கோடி கிழி, ஓகே, நீ வந்து இத ஏரோ போடு அப்படின்னு நம்ம வந்து இது ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். நான் ஈஸி கொடுக்குறேன், நீ ஆயாட்டா எழுது அப்படின்னு. ஓகே, ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க எழுதுவாங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியை பிரிச்சுக்கலாம். Okey, menetapkan sasaran, matlamat, permainan menentukan fokus. எதுக்கு இந்த விளையாட்டு டீச்சர் செய்ய சொன்னாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மத்தலாமா தெரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு ரொம்ப சீக்கிரத்துல நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளோட ஃபோக்கஸ் எது நம்ம தெரிஞ்சிருச்சுனாக்கா. ஓகே, mengambil tahu perkembangan aktiviti permainan yang dijalankan. ஓகே, நம்ம வந்து எதுக்காக இந்த விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா கண்டிப்பா இதை வந்து நம்மளுடைய அறிவை வந்து கூட்டுறதுக்கு அது நம்ம புரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம வந்து ஒரு மும்முரமா அதுல இறங்கி நம்ம செய்வோம்.